Hi friends, welcome to ammatips.com. இன்னைக்கோட வீடியோவில் ப்ளவுஸில் பின் கழுத்து கயிறு புதுசாக ஒரு டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸோட ஏதாவது பிட் தனியாக இருக்கும் இல்லையா துணி, அதுலேருந்து ஒரு 4 inches அளவுக்கு 4 inches அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மாடல் வச்சு நம்ம 2 கலர், அதாவது 2 கலர் டிஃப்ரெண்ட்டான கலர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2 கலரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு 4 inches ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கார்னரில் ½ inch மார்க் பண்ணி கட் பண்ணாலும் கர்வாக வரும். ஸோ 4ஆக மடித்து கர்வாக கட் பண்ணிக்கோங்க. கர்வாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் அட்டாச் பண்ணி திருப்பிட்டு மேல் பக்கம் ஒரு தையல் போடனாலும் ஓகே, மேல் பக்கம் தையல் போடாட்டாலும் அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போயும் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி வச்சு தச்சு திருப்பிக்குங்க. இப்போ இதை மாதிரி திருப்பின உடனே திருப்புறதுக்காக கொஞ்சமாக இடம் விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்த மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் 4ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டா நான் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கயிறு ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கயிறு ரெடி பண்ண தெரியலன்னா நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கயிறு எப்படி ரெடி பண்ணுறதுன்றது வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்குவோம். ஸ்ட்ரைட்க்கு அப்புறமா அதாவது ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 6 பாகமாக பிரித்தா எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி 6 பாகமாக பிரித்து தையல் போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டோடனே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வரும். ஸோ ஃப்ளவர் ஷேப்போட வச்சு நம்ம ஒரு சுருக்கம் ஏற்படுத்தி நம்ம ஒரு தையல் அதே மாதிரி போட்டுக்கோம். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிக்கும். இன்னொரு அதர் ஒன்று இருக்கு இல்லையா அதையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இந்த டிசைனோடையே ப்ளவுஸில் வச்சுட்டு கூட அட்டாச் பண்ணலாம். இதுவே பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். இதிலே கொஞ்சம் மணி இருந்ததுன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் இருந்ததுன்னா மேலே கோத்துக்குங்க. கீழே கூட ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் கோத்து தொங்க விட்டாலும் இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த நான் சிம்பிளாக எனக்கு கேட்டாங்கன்றதுக்காக ஸோ இந்த டைமில் நான் குவாரண்டைன் டைமில் கடைக்கு போக முடியல, அதனால் ஹேங்கிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட ரெடி பண்ணாவும் நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் இந்த ஹேங்கிங் கலர் கொட்டாமலும் கலர் ஃபேடாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி துணிக்கு மேட்சாக பண்ணும்போது பார்க்க இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூ மட்டும் அட்டாச் பண்ணி இதோட முடிச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் இதில் ஒரு சின்னதாக அந்த கோல்டு கலர் கிளாத் இருக்கு இல்லையா அதை மேலே வச்சு சின்னதாக மேலே ஒரு சின்ன டிசைன் மாதிரி இன்னொன்று ஒரு மாடல் பண்ணுறேன். அதையும் அப்படியே பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு டிசைன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2 inch அளவுக்கு நான் கோல்டு கலர் கிளாத் இருக்கு இல்லையா சில்க், அதை நான் மடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது மேலே வச்சு நான் ஒரு சின்னதாக டிசைன், அதாவது பூக்குள்ளே மேலே செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா அதோட மொட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி இருக்கும் இந்த டிசைனு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவே ரெட் கலரில் பண்ணியிருந்தேன்னா சூப்பராக ரெட் கலரில் இருந்ததுன்னா அது செம்பருத்தி பூ எப்படி மொட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க.
இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.